நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதைக்கலாம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகோதரி. ஓகே, கடந்த வாரம் கூட மன்னிப்பை பற்றி தான் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ இன்றைக்கும் அதே டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். இந்த மன்னிப்பு கேட்குறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? இல்லை, அதான் மன்னிப்பு அப்படின்றத ரொம்ப எளிதாக பேசிடுறோம். ஆமாம். இயேசு கிறிஸ்து எல்லோரையும் மன்னித்தார், கடவுள் மன்னிக்கிறார், அன்பாக இருக்கிறாரு, நாமளும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது மிக ஒரு கடினமான செயலாகத்தான் இருக்கிறது. அதே மன்னிப்பு கேட்குறதும் ஒரு கடினமான செயலாக தான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன ஃபாதர் பேச போகிறோம்? மன்னிப்பு கேட்கறத பற்றி பேச போகிறோமா, இல்லை மன்னிப்பு கொடுக்கறத பற்றி நம்ம பேச? பொதுவாகவே மன்னிப்பு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம மற்றவர்களை மன்னித்த அனுபவம், ஓகே, இல்லை மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கேட்ட அனுபவம், அதுதான் நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஏன்னா மன்னிப்பு கேட்கறதுல இருக்கிற மன நிம்மதி வேறு எதுலேயும் இருக்காது. நம்ம யாரையாவது மன்னிக்கணும்னு நினச்சா மன்னிக்கலாம், இல்லை யார்கிட்டையாச்சும் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மன்னிப்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப மனசு பெருசாக நமக்கு வேணும். அதே மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்கும் மனசு பெருசாக வேணும். கண்டிப்பாக இது ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்கும் இல்லைங்களா ஃபாதர்? ஆமாம் ஆமாம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நேயர்களோடு சொல்லிக்கிட்டு இருக்கோம், கடவுள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறது ரொம்ப எளிது. ஆனால் மனிதர்களோடு, நம்முடைய நண்பர்களோடு, உறவினர்களோடு மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான். கண்டிப்பாக. தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். காலர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, ஃபாதர் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம், நான் கிரேஸ் பேசுறேன், சென்னை கோடம்பாக்கத்துல இருந்து. கிரேஸ் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சாமி. உங்களால எல்லாரையும் மன்னிக்க முடியுதா? வழி இல்லை, மன்னிச்சுதான் ஆகணும். எனக்கு தூங்கணும்ல, அதனால மன்னிச்சுதான் ஆகணும். ஓ, நீங்க தூங்கணுங்கிறதுக்காக மற்றவர்களை மன்னிச்சுட்டு தூங்கிடுவீங்க? ஆமா, நிம்மதியா இருக்கலாம்ல, நோய் வரக்கூடாதுல்ல. நமக்கு மன்னிக்காம மனசுக்குள்ளேயே அந்த கிரட்ஜ் வச்சுட்டு இருந்தா எனக்கு தான் ப்ரெஷர் வரும், சுகர் வரும். அதனால மன்னிப்போம் மறப்போம், டோன்ட் கேர்னு நடக்க வேண்டியதுதான் அப்படின்னு போக வேண்டியதுதான். உங்களுடைய வாழ்க்கையில யாரையாவது மன்னிக்கவே எனக்கு முடியறது இல்ல அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு இவங்களை மன்னிக்கிறது அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தது. அதனால அண்ணன் அன்னிக்கிட்ட பேசாம இருந்தேன். அப்புறம் வழிமா நானே போய் எங்க அண்ணன் கிட்ட போய் சாரி கேட்டு, அப்புறம் மறுபடியும் என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், அதுக்காக பவ் டவுன் டு தம் பண்ணி சாரி கேட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. நல்லபடியெல்லாம் நடந்தது. பிறகு எந்த ஒரு கிரட்ஜ் யாருக்கிட்டையும் எதுவும் கிடையாது இன்ன வரைக்கும். ஓகே 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 ஓகே. இல்லை, இப்போ மன்னிக்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து, திருச்சபை எப்படி ஏதோ ஃபீல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மன்னிப்புன்றது மன்னிப்பு நம்ம யாரும் மன்னிக்காம மனசுக்குள்ளேயே அந்த வர்மத்தை வச்சுட்டே இருந்தோம்னா நோய் வரும். அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த நோய்க்கு மருந்துன்றது நம்ம எப்படி நல்ல ஒரு மன்னிப்பு கேட்டோம்னா அது கட்டாயம் அந்த அவங்களுக்கும் ஒரு இவங்களும் நோயில இருந்து விடுபடலாம், அவங்களுக்கும் ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், குடும்பத்திலே ஒரு சமாதான சூழ்நிலை உருவாகும் ஃபாதர். ஏன்னா ஆண்டவரே உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டனன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதனால அந்த வர்மத்தை மனசுல வச்சிட்டு இருக்க கூடாது. சிலர் பல வருஷமா வச்சிருப்பாங்க. சில நோய்க்கு காரணமே இந்த மனசுல மன்னிக்காதனாலதான் இருக்குதுன்னு நிறைய பேரு ஃபாதர் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது மன்னிக்கும் பொழுது நம்ம உடலே ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, அதுவே நாம ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஒரு காரணமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் 15 வருடம் கழித்து மன்னித்து அந்த ஒரு உணர்வு பகிர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களையும் உங்களது குடும்பத்தையும் கடவுள் நிறைய ஆசீர்வதிக்கணும். நன்றி சகோதரி. சூப்பரா சொன்னாங்களா ஃபாதர்? மன்னிக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது, உடல் ரீதியான பிரச்சனைகள் எனக்கு வரும், அதனால நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கூட உண்மைதான் இல்ல ஃபாதர்? நம்ம யாரையாவது மன்னிக்கணுமோ இல்ல மன்னிப்பு கேட்காம இருந்தோம்னா நமக்கு மனசுக்குள்ள அது ஒரு மன அழுத்தத்துக்கு நம்மளை கொண்டு செல்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா கூட இருக்கு. ஆமா ஆமா. இல்ல, இப்போ உண்மைதான். ஏன்னா பசி அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அது நான் சாப்பிட்ற வரை எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தாகம், இதே போல் நிறைய உணர்வுகள். அந்த வரிசையில் நீங்கள் யாரையாவது மன்னிக்கலை அப்படின்னா உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, அதுவே உறக்கம் பாதிக்கப்படுது,
உங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் எதையோ இழந்தது போல் ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களோட சமாதானம் செஞ்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக தூங்குறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சிந்தனை, அது ஒரு நேர்மறையான வாழ்வியலும் கூட. அதனால் மன்னிப்பு வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சகோதரி நம்மோடு பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்கள் ஃபாதர், நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, கண்டினியூ பண்ணுங்கள். ஆமாம், அதே போல் வந்து அதான் எப்பொழுதும் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ஈஸியாக சமாதானம் பண்ணிடுவோம். ஆனால் மனிதரோடு சமாதானம் பண்ணிக்கொள்றதுல தான் ரொம்ப பிரச்சனை. கண்டிப்பாக அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் கோயிலில் போகிறேன், முழங்கால் போடுறேன், கடவுளே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆமாம். ஆனால் நமக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவங்கள்ட்ட போய் அப்படி சொல்கிறது ரொம்ப தயக்கமாக தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் ஃபாதர். காலர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் இமான். வணக்கம் ஃபாதர், என்னோட பேர் இமானுவேல், சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் இமானுவேல், என்ன பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இந்த வாரம் தலைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்னிப்பு. இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய அனுபவங்கள், மன்னித்த அனுபவங்கள் இல்ல மன்னிப்பு கேட்ட அனுபவங்கள் அப்படி ஏதாவது இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்கப்பா. கண்டிப்பா ஃபாதர், என்னுடைய மன்னிப்பு அனுபவங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. அந்த விஷயத்துல வந்து நான் வந்து ரொம்ப தயங்கி ஒரு விஷயம் வந்து நான் மன்னிப்பு கேட்டது வந்து எங்களோட அப்பா கிட்டதான். நிறைய காரியங்கள் எனக்கு செஞ்சிருக்காரு. ஆனா என்னுடைய வயசு பருவத்தை வந்து அதை வந்து தவறான புரிதலை கொண்டு நான் வந்து இன்னி வரைக்குமே அவர்கிட்ட நான் அவ்வளவு பேசுறது இல்லை. சரியான ஒரு பேச்சு இல்லை. ஆனா ஒரே வீட்டுலதான் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் எனக்கு ஒரு வயசு வரும்போது, எனக்கு ஒரு வாழ்க்கையில நிறைய அடிகள் விழும்போது, அப்போ எங்க அப்பா வந்து நான் நினைச்சு பாக்குறேன். அப்பா எனக்கு செஞ்ச விஷயம் எல்லாமே எனக்கு வந்து எதிராக இருந்தது வந்து இப்போ எனக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு பயனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு நான் கேட்டிருக்கேன். நானு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க மறுபடியும் அப்பாட்ட தொடர்ந்து சமாதானமா சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா ஃபாதர், ஆனாலும் அந்த அளவுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இருந்த பாண்டிங் இல்ல. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மனசுல வந்து பதிஞ்சிருக்காது. அவர் வந்து அந்த டைம்ல வந்து என்ன வந்து சரியா வந்து அரவணைக்கலையோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரு கஷ்டமாவே இருந்ததுனால நான் வந்து அந்த மாதிரி தப்பான இருந்துட்டு இப்போதான் அது விளங்குது. ஃப்ரெண்டு, அதாவது எப்பொழுதுமே என்ன ஒருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நபர்கள், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களோடு நாம் கொள்கிற அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப அழகானது. ஆனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு வேளை பொருளாதார நெருக்கடி இருக்கும், உறவினர்களுக்குள்ள சிக்கல் இருக்கும். ஆனால் ஒரு குழந்தைகள் வளருகிற பொழுது எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த நபர் வேணும், இப்படிங்கிறதுலே மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதை வந்து கொடுக்காத போது நம்முடைய பெற்றோர்கள் மேலே நமக்கு நிறைய கோபம் வருது, அவங்கள ஏற்றுக்க முடியல, அவங்கள புரிஞ்சிக்க முடியல. இதுதான் பொதுவாக இந்த குழந்தைகள் வரப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள். ஆனால் எப்பொழுது வந்து என்னுடைய தந்தை எனக்கு, நான் அப்பத்தை கேட்டால் எனக்கு வந்து கல்லை கொடுக்க மாட்டார், அவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு இளைஞருக்குள், இளம்பெண்ணுக்குள் வருதோ, அப்போ வந்து அவங்க பெற்றோரை முழுமையாக நம்புவாங்க, கண்ணை மூடிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நடப்பாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா வந்து தூக்கி போடும்போது கூட ஒரு குழந்தை சிரிக்கும். அது வந்து எங்கே அப்படின்னா, எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல் இளைஞர் ஆனதுக்கு அப்புறம் கூட யார் ஒருவரால் வந்து எங்கள் அப்பா என்னை விட்டுற மாட்டார், எங்கள் அப்பா எனக்கு நல்லது மட்டும்தான் சொல்லி தருவார், நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதோ, அது வந்து உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக, ஒரு வழியாக தொடர்ந்து இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது இப்போ சொல்லணுன்னா நம்முடைய மாதா டிவி வழியாக சொல்லலாம். கண்டிப்பா ஃபாதர். அப்பா, இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்களை எனக்கு செஞ்சிருக்கீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா என்னோட புரிதல் படி நீங்க செஞ்சது எல்லாமே எனக்கு எதிராகவே தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ நான் வாழ்க்கையில நானா தனித்து இந்த மாதிரிதான் எனக்கு புரிய வருது. நீங்க பண்ணது எல்லாமே என்னோட நல்லதுக்காக மட்டும்தான், என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான். அதனால மன்னிச்சிடுங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி குட் இமானுவேல். கடவுள் உங்களையும்
உங்களை போன்ற இளைஞர்கள் இளம்பெண்களை நிறைவா ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா, தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிப்பா. சூப்பர்ல ஃபாதர், எவ்வளோ சின்னவங்களா தான் இருக்காங்க, ஒரு இளைஞரை தான் இருக்கார் அவரு. ஆமா. இருந்தாலும் அப்பாவோட பாண்டிங் அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்குறாரு. ஆனா புரிதல் வந்து தவறா போகுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் நமக்காக எல்லாரும் நல்லதுதான் செய்வாங்க, நல்லதான் யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தா யாருக்குமே இந்த ஒரு பிரிவினை என்பது இல்லாமலே இருக்கும். இன்னொன்றையும் சகோதரி நம்ம வந்து எப்பொழுதுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது நானும் நீங்களும் சந்திக்கிற நேரத்தை வந்து நான் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க முடியும். இதை கடந்து நான் என்னை சார்ந்த ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். என்னை சார்ந்த பணி அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நிறைய மனிதர்கள், நிறைய பணிகள் அப்படியே போயிட்டே இருக்குது. ஆமா. இங்கே வந்து இவங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் சொன்ன வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு என்னுடைய கண்கள் வழியாக, என்னுடைய பணியின் வழியாக, என்னுடைய வாழ்வியல் வழியாக அவங்கள பார்க்கும்போது தான் அங்கே சிக்கல் வருது. கண்டிப்பா. அதனால் அவர்களையும் ஒரு வகையில் அவங்க என்ன உணர்வுக்குள்ளே இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களும் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு அவங்கள வந்து அணுகணும் அப்படின்னம்னா வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், சவால் நிறைந்ததா. கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஃபாதர், மன்னிப்பா அப்படி நான் யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்ததே இல்லை அப்படிதான் சொல்றாங்க ஃபாதர். அப்படியே மனிதர்கள் இருப்பாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில எந்த தவறுதலும் செய்யாமலே இருந்திருப்பாங்களா? யாருக்குமே மன்னிப்பு கொடுக்கறதுக்கோ இல்லை கேட்கறதுக்குமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்காதான் தான் என்னுடைய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அதாவது ஒன்று தான், நம்ம பெரியவங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் எல்லா மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும், அவங்களோடு என்னுடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடும் பொழுது தான் உங்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும், வேறு வகையில் சொல்லப்போனால் மன்னிக்க வேண்டிய தருணங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டிய தருணங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு நான் என்னுடைய வழியிலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி நகர்த்தி கொண்டே போனேன் அப்படின்னா அதற்கான அவசியம் இருக்காது. அதனால் யார் ஒருவர் அன்பு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படி அன்பு செய்கிற பொழுது அந்த அன்பை முழுமையாக மற்றவரோடு பகிர்ந்து வாழ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிக்கல்கள் இருந்து கொண்டே. கண்டிப்பா. சூப்பர் தான் இல்லை ஃபாதர். இந்த பையன் இவங்க சொன்னது மாதிரியே நாம் வந்து இப்போ மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம மனபாரமும் குறைந்திருக்கும் இல்லைங்களா? நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஃபாதர். நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, கடவுள்கிட்ட போயிட்டு நான் கடவுள்கிட்ட போய் டேரெக்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கூட போயிட்டு பாவ சங்கீதம் செய்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. கடவுள்கிட்ட நான் டேரெக்டாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நான் சொன்னதை நான் கேட்டேன். அப்படி இருக்கிறதும் நல்லதுங்களா? இல்லை, என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எப்பொழுதும் கருத்தியல் ரீதியாக நான் வித்தியாசமாக யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேரை கடந்து போவோம். நம்ம ஆங்கிலத்தில் ஸ்கிப்புன்னு சொல்லுவோம். அப்படி அது வந்து ரொம்ப எளிது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது போல் பாவசங்கீதனை கேட்காம நான் கடவுள்கிட்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு குருவானவரை கடந்து போயிடலாம். என் மனைவி, அவன் என்ன என் மனைவி, இவர் என்ன என் கணவர், நான் ஏன் இவர்கிட்ட போய் உட்காந்து பேசணும், நான் ஏன் இவர்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு அவங்கள கடந்து போகலாம். ஆஃப்டர் ஆல் இவங்களாம் எனக்கு பிறந்த குழந்தைகள், அதனால் அவங்கள கடந்து போகலாம். இங்கே கடந்து போகிறது எளிது, ஆனால் அவர்களோடு உட்காந்து பேசுறது ரொம்ப கடினம், கொஞ்சம் கடினம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே எப்பொழுது வாழ தொடங்குகிறீர்களோ, செயல்பட தொடங்குகிறீர்களோ, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் 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 அழகாகி கொண்டே இருக்கும். என்னுடைய மனைவி அவள் வந்து என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதோ அப்படி பேசுகிற பொழுது விவாதங்கள் வரும், சண்டை வரும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து அவர்களை இன்னும் 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 புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதே தான் இங்கேயும், நீங்கள் கடவுளோடு உங்களுடைய உறவை இன்னும் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல பாவசங்கீதனை செய்கிற பொழுது சில நேரங்கள் அந்த பங்கு தந்தையோ இல்லை அருட்தந்தையோ சொல்கிற செயல்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சவாலாக கூட இருக்கும். ஆமாம். ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நான் செய்யணும் அப்படிங்கும்போது அதால் உங்களால் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஃபாதர். தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். சரிங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுமா. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஃபாதர் இருக்காங்க, பேசுறீங்களா? பேசுறோம். ஓகே. அம்மா வணக்கம்.
வணக்கம் ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்கம்மா, ஸ்தோத்திரங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மயிலாப்பூர் சார். மயிலாப்பூர் அப்பசாமி கோயில் ஸ்ட்ரீட். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இந்த வாரம் தலைப்பு கேட்டிருக்கீங்களா? மன்னிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேங்க. நீங்க யாரையாவது மன்னித்த அனுபவம் இல்ல மன்னிப்பு கேட்ட அனுபவம் அப்படி இருந்தா பகிர்ந்துக்கங்க. நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறது ஒரே ஒருத்தட்ட தான். ஏன்னா எல்லாத்தையுமே ஏதாவது தப்பு பண்ணா சீக்கிரம் மன்னிச்சிடுவேன், ஒரு சகஜ நிலைமைக்கு வந்துடுவேன். நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரே ஆளுன்னு பார்த்தா என் வீட்டுக்காரத்தை மட்டும்தான். ஓ, வெரி குட். ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய கோவப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவரோட பிறந்த நாளும் கூட அவர் என்னோட இல்ல. அப்படிங்களா? ஆமா, நான் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். இந்த நிகழ்ச்சியில எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஃபாதர். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அதுமா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது என் மனசார சரி மன்னிப்பு கேட்கிறேன் ஃபாதர். சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க அப்படி மன்னிப்பு கேட்கிற பொழுது உங்கள் கணவர் உங்களை எப்படி புரிந்து கொள்றாரு? ஏன்னா நீங்க நிறைய நேரத்துல ஏதாவது பேசியிருப்போம், பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் என் கோவத்தை என் கோவத்துல உள்ள நியாயத்தை எப்பயுமே புரிஞ்சுப்பாங்க. என் கத்துறாங்கிற ஒரு நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க. அடுத்த நிமிஷமா அவங்களே சமாதானிட்டு, அவ அப்படிதான்டா ஏதோ டென்ஷன்ல கத்துறா, இவ்வளவு வேலை செய்யறா, அவளும் யார்கிட்ட கோவத்தை கவிப்பா, நம்ம கிட்ட தானே பேசுவா அப்படிங்கறத நிறைய நேரம் அவரே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு பசங்க கிட்ட. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்கம்மா, நாங்களும் அவருக்காக உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும். நன்றிங்க ஃபாதர். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சூப்பரா சொன்னாங்களா ஃபாதர்? வாழும்போது அவங்க அவங்க கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கணவர் இறந்துட்டாங்க. ஓ, அதனாலதான் அவங்க அவருடைய ஆன்மா எங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ இப்படிதான் சில பேர் நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கும் போது நம்மளுடைய ஈகோவை விட்டுட்டு நம்ம ஒரு சாரின்னு கேட்கறதுக்கு அவ்வளவு தயங்குறோம். ஸோ இல்லாதப்ப நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்க ஃபாதர்? இருக்கும் போதே ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு ஜாலியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு போனா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நிறைவு தானே. இல்ல, நான் உண்மையாலுமே அது ப்ராக்டிக்கலா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நானும் என்னுடைய சகோதரியும் ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் இருக்கும்போது கடவுள் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ கோயிலுக்கு அதை இதையும் கொடுக்காத, அங்கே பீடத்தை உடனே அங்கனே வச்சுட்டு, அதாவது அது ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னா, நீ நிறைவுற்றால், அதாவது உன் சகோதரன் உன்னோடு மனத்தாங்கலாக இருப்பதாக நீ மனசில் வச்சுட்டுனா அங்கனே வச்சுட்டு போ. கண்டிப்பாக உடனே வச்சுட்டு, உடனே அவர் பூசை முடிச்சுட்டு போயிட்டு சமாதானம் கூட சொல்லலை, உடனே போயிட்டு அவங்க சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ காணிக்கை செலுத்து. எவ்வளவு அழகான கடவுள். ஏன்னா அப்பதான் அது நிறைவா இருக்கும். அதுதான் அவரும் விரும்புறாரு இல்லைங்களா? சோ இப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கும் போது எல்லாரோடய சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பகிர்வு தான். ஒவ்வொரு வாழ்க்கையும் கொஞ்ச நாள், அதிகபட்சம் ஒரு 90 வயசுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் இருக்க போறோம். அப்படிங்கும்போது கூட்டி கழிச்சு பார்த்து நம்ம ஒரு மனிதரோடு ஒரு மனுஷியோடு வாழ போகிற அந்த கொஞ்ச நாளில் அவங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக உண்மையான நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கொடுத்து வச்ச லைஃப்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி நல்லா எல்லாம் வாழணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறாப்புல ஈகோ இல்லாமல் என்ன பெருசாக வந்துட போகுது, ஒரு சாரி கேட்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமா. சூப்பரான ஒரு பகிர்வு. சொல்லுங்க ஃபாதர், இப்போ நம்ம பாவ சங்கீதம் பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்க, சர்ச்சில் போய் பண்ணுறது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? எல்லாருமே டைரெக்டாக கடவுள்கிட்ட சொல்கிறது தான் நல்லது, இல்லை போயிட்டு உங்கள் மனசை தூய்மையாக்கணும்னா ஒரு அருட்தந்தையை சந்தித்து அவங்கக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறதா உண்மையான மன்னிப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதான் உண்மையும் கூட இல்லை ஃபாதர். அதாவது ரொம்ப எளிதாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு போஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் எல்லாருமே எளிதாக ஏறிடுவாங்களா அப்படின்னா முடியாது. அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்தவங்களால மட்டும்தான் ஏற முடியும். ஒரு பயிற்சி இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஏணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு உதவியாக இருக்கும். அதில் ஏறி போய் அப்போ ஆமாம், அப்போ ஒரு குருவானவர், ஒரு பாவசங்கீதன் அப்படிங்கிறது அது போல் ஒன்று தான். இங்கே என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த குருவானவருக்கும் அந்த தவறு செய்த குற்ற உணர்வு உள்ள அந்த 2 நபருக்கும் இடையில
ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நிச்சயமா நம்ம யார்கிட்டயோ போய் ஒரு தெரியாத நபர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா நம்ம மனசு வந்து லேசா தான் இருக்கும். லேசாகுது. எதுவோ நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டோம், கடவுள்கிட்டயே கூட்டிட்டு வந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஆனா அதை போயிட்டு நம்ம யார்கிட்டயும் சொல்லாம டைரக்டா நான் போயிட்டு கடவுள்கிட்ட சொல்வேன்னு சொன்னாலும் அது நிறைவா இருக்குமான்னு கேட்டா இருக்காது இல்லைங்க ஃபாதர். ஏன்னா நம்ம வந்து ஒரு மனுஷர்கிட்ட போய் சொல்லும் போது அது நிறைவா இருக்கும். ஆமா, அந்த இடத்துல வந்து ஒரு குருவானவர் வந்து அந்த இடத்துல ஒரு கடவுளுடைய கவலை பார்க்கலாம். பெயரால ஆமா கடவுளுடைய பெயரால இருக்கிறாரு. இருக்காரு. கடவுளுடைய பெயரால அவங்களது தவறுகளை குற்றங்களை மன்னிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். காலர் வெயிட்டிங்ல இருக்காங்க, பேசலாம். ஓகே. ஹலோ வணக்கம். சொல்லுப்பா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நாங்க வெஸ்ட் தாம்பரத்துல இருந்து சந்தனமேரி பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. ஃபாதர் இருக்காங்க, ஃபாதர்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா. மாதா டிவி பார்க்குறீங்களா? பாத்தேன் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம கதைக்கலாமாங்க நிகழ்ச்சியில வந்து மன்னிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாராவது மன்னிச்சிருக்கீங்களா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா. சரிங்க ஃபாதர். நான் நிறைய பேர் மன்னிச்சிருக்கேன் ஃபாதர். நான் என்னைய மன்னிக்கிற அளவுக்கு நான் அப்படி ஒன்னும் நடந்துக்கிறல. ஆனா நான் என் மேல யாருக்காவது தவறு இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் மன்னிப்பும் கேட்டிருக்கிறேன். நானும் மன்னிச்சிருக்கிறேன், பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும். ரொம்ப நல்லதுங்கம்மா. உங்க 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 குடும்பங்கள்ல வேற யாராவது நீங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் மன்னிப்பு கூட கேட்க மாட்டாங்க, இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில என் குடும்பத்திலயுமே என் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மருமக்கமார்களா இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஏதாவது தவறுன்னு சொல்லி நினைச்சிருக்கேன்னா வந்து மன்னிப்பு கேட்டேன். ஓ, நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் மன்னிச்சிருக்கேன். இப்ப இப்படி இப்படி ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கறதுனால நீங்க அதை எப்படிமா உணர்றீங்க? நான் பெருமையா நினைச்சுக்கிறேன் ஃபாதர். ரொம்ப நல்லது. பிள்ளைய வந்து நம்ம தவறுகளை எடுத்து சொன்னாலும் அதை புரிஞ்சு சொல்லுறதே சரி, நம்ம மன்னிச்சுக்கிடுவோம். அதுகளுக்கு விருப்ப பிரகாரம் நானும் நம்ம சொல்றது அதை கேட்கலைனாலும் அதை பிரகாரம் இப்ப பொறுத்தும் போயிருக்கிறேன். ஓ, நல்லது நல்லது நல்லது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்கம்மா. நிறைய நேரத்துல விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க மட்டும் இல்லாம உங்களது குடும்பத்துல இருக்கிறவங்களோடையும் அதை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற பொழுது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா அற்புதமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க. கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ அம்மா. சூப்பரா சொன்னாங்க இல்லையா? ஆமா, எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல, இருந்தாலும் கேட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அதுதான் இல்ல ஃபாதர் இந்த மனசு. ஆமா, இல்ல இங்க வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சகோதரி சொன்னாப்புல என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணலையே, நாம் போய் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும் பொழுதுதான் அந்த உறவுல வந்து மறுபடியும் சிக்கல் வந்துகிட்டே இருக்குது. ஓ, ஒருவேளை நான் பேசுறது ஏதாவது தவறா இருந்திருக்குமோ, ஒருவேளை என்னுடைய வார்த்தைகள் வந்து அவங்களை கஷ்டப்படுத்தி இருக்குமோ, காயப்படுத்தி இருக்குமோ அப்படின்னு யார் நினைச்சு முதல்ல போய் மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க தான் ரிலேஷன்ஷிப்ல வந்து உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு கூட நான் அப்படிதான் ஃபாதர் யோசிக்கிறேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன்னா 1 மாசம் 2 மாசம்லாம் பேசாம இருப்பேன் ஃபாதர். ஏன் பேசாம இருப்பேன்னா அதுக்கு ரீசன் இருக்கும். ஒரு நாள் பேசினா அடுத்த நாள் மறுபடியும் ஏதாவது டென்ஷன் ஆகி சண்டை போட்டுருவாங்க. எதுக்கு நான் அம்மா அவங்கள காயப்படுத்திட்டு இருக்கணும், நம்ம பேசினாலே சண்டை தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் பேசாமலே இருந்துருவேன் நான். பட் நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நான் தான் கேட்கணும். பட் அவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் எனக்கு வந்து அது என்னன்னா ரொம்ப டென்ஷனாக நான் பார்ப்பேன். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு வடுவா மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ செய்யறமே, நம்மள ஏன் இன்னும் ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இருந்தாலும் சாரி கேட்காம அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் பாசமா செஞ்சிருவேன். அது ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். நம்ம பேசி மறுபடியும் அவங்களை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது நான் பேசிடுவேனோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே நான் சீக்கிரத்தில் நான் பேச மாட்டேன். நான் அப்படியே தூரமா இருந்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு அவங்ககிட்டயும் நான் சாரி கேட்குறேன். ஏன்னா கேட்டுதான் ஆகணும். அம்மா இல்லைங்களா, என்னதான் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மதரா என்னை வளர்த்துருக்காங்க, இவ்வளோ தூரத்துக்கு என்னை பார்த்துருக்காங்க. அதனால அவங்க கிட்ட நான் வந்து பெரிய 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 சாரி கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வழியா. அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா டிவியில மட்டும் சொல்றேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு அவங்க கேட்பாங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா நான் அவங்களை பார்த்து நான் சொல்லுவேன். வெரி குட், வெரி குட், நல்லது சகோதரி. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அது வந்து என்ன அப்படின்னா,
எனக்குள்ள அந்த உணர்வு இருக்கும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், இல்லை நன்றி சொல்லணுன்ற இருக்கட்டும், எங்கள் அப்பா தானே, என்னுடைய கணவர் தானே, என்னுடைய மனைவி தானே அப்படின்ட்டு இந்த மன்னிப்பு கேட்கறது, நன்றி சொல்றது, இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடும். ஆனால் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நீங்கள் ஒருவரை அன்பு செய்கிற பொழுது, நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அது வந்து இன்னைக்கு வந்து தேவையா இருக்குது. நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இவங்க நம்மள அன்பு செய்யறாங்களா செய்யலையான்னு ஒரு டவுட்லயே இருப்பாங்க. அதை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அதனால நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில அதை வந்து சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நான் கூட இப்போ சமீபத்தில் என்னுடைய தம்பி மகள் அவங்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னமோ கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் எப்படி மகளுக்கு சொல்லலாம். ஏன்னா இப்போ மகள் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஒரு 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 இளம்பெண், அவளுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுது. அதை ரிப்பீட் பண்ணும்போது அந்த குரல்ல இருக்கிற அந்த உண்மை, கண்டிப்பா அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு அந்த அந்த ஒரு உண்மைத்தனம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னுமே எனக்கு நினைச்சா நெகிழ்ச்சியா இருக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீர்கள், அன்பு செய்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அதை வெளிப்படுத்துங்க. யார்கிட்டையாம போய் மன்னிப்பு கேட்கணுமா, மனதார அவங்கள்ட்ட போய் நான் ஐ எம் சாரி, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் பண்ணது தவறு அப்படின்னு ஒத்துக்கங்க. யாராவது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது செய்கிறாங்களா, அவங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இது என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை அப்படிங்கிற வேறுபாடுகளை கடந்து எந்த உறவு தன்னுடைய உண்மையான அந்த உண்மைத்தனத்தையும் அந்த நன்மைத்தனத்தையும் அந்த தனக்கு பிரியமான உறவோடு பகிர்ந்து கொள்கிறதோ அந்த உறவு வந்து வாழ்க்கையில் ரொம்ப அழகா அற்புதமானதா. கண்டிப்பா இன்னைக்கு பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைச்சது. அவங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஜெபம் செஞ்சு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். கண்டிப்பா. அன்பு தெய்வமே இறைவா, இதோ எமது மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஏராளமான இதயங்களை இன்று நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்களுக்குள் இருக்கிற அன்பு, அவர்களுக்குள் இருக்கிற மன்னிப்பு, நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஆசை, இந்த உணர்வுகளை எல்லாம் எம்முடைய அன்பு நேயர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய வேண்டும். அதோடு கூட இவர்கள் ஏங்குகின்ற எதிர்பார்க்கிற மன அமைதி இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். தொடர்ந்து எங்களோடு எங்களை வழிநடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக, அன்னை மரியாள் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக போச்சு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சகோதரி. அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாழ்க.